எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். இதற்கென்ன? நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னடா நடக்குது இங்க? சாரி என் தம்பி கத்திட்டானா, அதை விழுந்து தெரியாம. பரவாயில்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே விழாம இருங்கல்ல, அதுவே போதும். டே, இங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கேன்டா, பார்க்கறானா பாரு. அத்தை, நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லை. நான்லாம் எப்பயோ வந்துட்டேன்டா. கீழே விழும்போது என்னை பிடிச்சார்ல, அதை பார்த்து ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாங்களோ? எங்கடா பிறந்தநாள் பிள்ளைய காணோம்? இவ தான் என்னோட ஃப்ரெண்டு மகிழினி அத்தை. என்னோட தம்பி பொம்மை கேட்டான்னு எடுத்து கொடுக்கறதுக்காக போ. சரி. எங்க அத்தை, பாப்பாலாம் வரலையா? பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மாமா ஹாஸ்பிட்டல் வரை கூட்டிகிட்டு போயிருக்காரு, அதனால நான் மட்டும் வந்தேன். என்னத்த சொல்கிறீங்க? உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, ஃபீவர், அவ்வளோதான். சரி அத்தை, பத்திரமா பார்த்துக்கோங்க. வரணும் எவ்வளவோ அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா, ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால தான் கூட்டிகிட்டு வரல. சரி விடுங்க அத்தை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். யாரது? என்னத்தை, எனக்கு புரியல, சத்தமாக கேளுங்க. இந்த பொண்ணு யாரு? நான் தான் சொன்னேன், என்னோட ஃப்ரெண்டு மகிழினி. என்ன அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க? ஏதோ ரகசியம் கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறமா பேசிக்கலாம். சாப்பிட்டீங்களா அத்தை? அதெல்லாம் சாப்பிட்டேன்டா. சரி அத்தை. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கா? அவ்வளோ அழகாக இருக்கேன். ஹலோ, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் 2 பற்றியும் தான் பார்த்துட்டே இருந்தேன். அப்படியா? சரி. டேய் மச்சான், ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல. நீ என்னடா நாளைக்கு வருவேன்னு பார்த்து இன்றைக்கே வந்துட்டியாட்டுருக்கு? டேய், சின்னதாக ஒரு வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சுடா. அதான்டா நாளைக்கு வருவேன்னு பார்த்து இன்றைக்கே வந்துட்டு இல்லை, அதான் கேட்குறேன். சரி ரொம்ப கலாய்க்காத. எங்கே என்னோட தங்கச்சி? உள்ளே போயிருக்காடா, வந்துருவா. சரி, ஓகே. மகிழினி, நம்ம கிளம்பலாமா? ஆமாடி, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். எங்கடி உன்னோட தம்பியை காணோம்? உள்ளே போனா பொம்மை வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் பாரு உன் தம்பி. உன்னைய தொல்லை எதுவும் பண்ணலை? இல்லை இல்லைக்கா, தொல்லைலாம் எதுவும் பண்ணலை, 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். சரிம்மா. சரி கதிரவன், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். வேணாம் ப்ளீஸ். என்னது, நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல. ஆனால் எனக்கு கேட்குதே. சத்தமாக சொல்லு கதிரவன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? சரி. பாய் மகா, நாங்கள் போயிட்டு வரோம். சரி, ஓகே, போயிட்டு வாங்க. ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வரணும், ரொம்ப நேரம் வீட்டில் இருக்கணும். தம்பியும் கூட கூட்டிகிட்டு வாங்க. சரிம்மா, நாங்கள் வரோம். செலியன் பாய், நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே, பாய். ஆன்ட்டி, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க, ஓகேவா? சரி ஆன்ட்டி, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறோம். ஓகே, எல்லாத்துக்கும் பாய். பாய். யுவன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீ வரணும், நம்ம ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாடலாம், ஓகேவா? ஓகேக்கா, நான் கண்டிப்பாக வருவேன் உங்களுக்காக. சரி, ஓகே, பாய். என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு? ஆமாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? என்னத்தை சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு கண்குள்ளா காட்சியை பார்த்தேன், இருந்து தான் எனக்கே தெரியும். கண்குள்ளா காட்சி? அது என்ன காட்சி? நான் பார்க்கவே இல்லை. ஐயோ, போதும் நிறுத்துங்க, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அம்மா தான் அந்த அண்ணனோட கிஃப்ட்டு. தேங்க்ஸ் அண்ணா. உங்கள் அண்ணா என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? அண்ணா இன்னும் எனக்கு எதுவும் தரலை. ஏன்டா, எதுவும் கொடுக்கலையா? நான் எப்படி என்னோட தங்கச்சிக்கு கொடுக்காம இருப்பேன்? வெயிட். மகா, 1 மினிட் கண்ணை மூடு. ஓகே. இப்போ ஓப்பன் பண்ணு. வாவ் அண்ணா, இந்த ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்குது. டேய் மச்சான், சூப்பராக இருக்குடா. பரவாயில்லையே, எடிட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது அப்படிதான். பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குடா அண்ணா, நான் இதை பத்திரமா வச்சுக்குவேன். கதிரவன் எனக்கு ரொம்ப நேரமாக நம்மளே பார்த்துட்டு இருந்தோம், என்ன இருக்கும்? ஸ்ட்ரைட்டாக அவன்கிட்டே கேட்டுடலாமா? வேணாம், ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டா? பார்த்தா கெட்ட பையனை மாதிரி தெரியல. சரி வேணாம், விட்டு. இது என்ன தனியாக எனக்கு யோசிச்சுட்டே இருக்கு? ஹலோ மேடம், என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? நான் ஒன்றும் யோசிக்கலையே, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஆமாம், என்னோட சார்ஜர் எங்க? என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? என்னை பார்த்தா திருடுற மாதிரி தெரியுதா? ஆமாம், உன் மூஞ்சியை பார்த்தா தான் சந்தேகமே வருது. அவ்வளோ அழகாவா இருக்கு என் மூஞ்சி? அழகாலாம் இல்லை, இவன் தான் திருடன் அப்படின்னு நேரத்தில் எழுதி ஒட்டலாம், அப்படி இருக்கு. அப்படிலாம் இல்லை, என் அழகா பார்த்து உனக்கு பொறாமையா? எனக்கா? கண்ணாடி உனக்கு சிரிக்குதுடா. நீ உன் மூஞ்சியை கண்ணாடியில் பார்க்கறனால தான் கண்ணாடியில் விரிசல் இருந்திருக்கு. நீ முதல்ல என் சார்ஜர் எங்கே இருக்குன்னு சொல்லு. சரி, அப்போனா என்னோட சாக்லேட்டை கொடு. சாக்லேட்டை நான் சாப்பிட்டுட்டேன். அப்போது உனக்கு சார்ஜரும் கிடையாது. 2 பேரும் சாப்பிட வாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது, சார்ஜரை கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ அப்போ தான் அமைதியாக இருப்ப. ஒழுங்கா ரிமோட்டை என்கிட்ட கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் கிரிக்கெட் பார்க்கணும்.
எனக்கு சீரியல் பார்க்கணும், ரிமோட்டை ஒழுங்காக கொடுத்துரு. நீ பார்க்குற சீரியலில் 500 எபிசோடும் அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு பந்தடிக்க நாள் முழுக்க நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அது ஒரு கலை. உன் மூஞ்சியே பெரிய கலை தான். போ. நீ கோவப்படுறப்ப மிக்சியில் கல் போட்ட மாதிரி சவுண்டு வருது. இப்போ ரிமோட்டை கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கலன்னா அடுத்த வாட்டி கதிரவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன். அப்புறம் நீ அந்த மகா கூடயே விளையாட முடியாது. பரவாயில்லையா? ரிமோட் கொடுக்க முடியாது. மகா. சரி விடு விடு, பேசி தீர்த்துக்கலாம். உன்னை பார்த்தாலே பிபி ஏறும், ஹாப்பி லைஃப் சேடா மாறும். நீ ஓசாமனா நான் ஒபாமாடி, அட ஓண்டெத்து என் கையிலடி.